குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பை மோட் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு, இந்த ஆப்பில் பார்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், தென் கிட்ஸுக்கு தேவையான சம்திங் அந்த சாஸ் அதெல்லாம் கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை எல்லாருமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸோ அது மூலியமாக சீ பண்ணலாம். இல்லைனா இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்கு கொடுத்துருப்பேன், இந்த ஆப்புக்கான லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. திங்ஸ் வாங்குகிறோம், ஸோ எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாமல் எப்படி இதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய பேத்துக்கு டவுட் வரலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சீ பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 7 days கண்டிப்பாக ரீச் ஆகிடும் உங்கள்கிட்ட. ஸோ ரீச் ஆன பொருள் உங்கள்கிட்ட டேமேஜோ இல்லை எக்ஸ்பிரி டேட்டோ ஏதோ சம்திங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் ரிட்டன் ஆப்ஷனுக்கு அதுலேயே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு திங்ஸோ பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பில் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்க்கான ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்டு எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸோட உள்ள வேர்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம ரெகுலராக ஏதாச்சும் சம்திங் தப்பு பண்ணிட்டாலோ இல்லை கீழே விழுந்துட்டாலோ நம்ம சொல்கிற ஃபஸ்ட்டு வேர்டு என்ன? ஐயோ. அந்த ஐயோங்கிற வேர்டை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோங்கிற வேர்டு வந்து ரொம்ப மோசமான வேர்டு. அது சொல்லப்போனால் இன்னும் யாரை பற்றி என்ன அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ஒரு பிளேஸில் உட்காந்து சிவனும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம படைத்த மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து சிவன் சொன்னாங்களாம், ஆனால் ஒரு சில நெகட்டிவ் வைப் வந்து நம்ம படைத்த மனிதர்கள்ட்ட வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம போக்கணும், அதை எப்படி போக்குறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு தாட் தோணியிருக்கு. என்ன தாட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் அம்மான்னு நிறைய பேர் கூப்பிட்றாங்களா இல்லை அப்பான்னு நிறைய பேர் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டுருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே, நம்ம இதை வந்து ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். டெஸ்ட் வச்சு பார்த்து இந்த உலகத்தில் அம்மா அப்படின்னு கூப்பிட்றவங்களுக்கு நீங்கள் அருள் புரிங்க, அப்பா அப்படின்னு கூப்பிட்றவங்களுக்கு நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க அந்த சைடாட்டி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ சிவனும் பார்வதி என்ன நினச்சாங்கன்னா, அந்த மூதாட்டியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டியை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூதாட்டி நடந்து வந்துட்டுருக்கும் போது அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு கல் இருக்கிற மாதிரி உருவாக்குறாங்க. ஸோ நடுவில் கல் உருவாக்கி அந்த மூதாட்டியை வந்து தடுக்கி விழ வைக்கலாம். அப்போ விழ வைக்கும் போது அம்மான்னு கூப்பிட்டா நீ போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், அப்பான்னு கூப்பிட்டா நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த மூதாட்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கல்லை உருவாக்குறாங்க. கல்லை உருவாக்கும் போது அந்த மூதாட்டி திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ கல் தடிக்கு எப்போதுமே எல்லோரும் கீழே விழுவது தானே, அப்படி விழுந்துடுறாங்க. அப்படி விழும்போது அந்த மூதாட்டி வாயிலேருந்து என்ன வருதுன்னா, அம்மானும் வரல அப்பான்னு வரல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க. கத்தும்போது 2 பேருமே ரொம்ப சிவனும் பார்வதியும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பார்வதேவி, நம்ம படித்த உலகத்தில் வந்து இது மாதிரி நெகட்டிவ் வைப் இருக்குது, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகி உட்காந்துட்டாங்க. அப்போ உட்காந்தும்போது அந்த மூதாட்டி வந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, கீழே விழுந்து கல் தடுக்கி திடீர்னு பிளட்டு லீக் ஆகி இறந்துட்டாங்க, சரிங்களா. அது ஏன் ஐயோ அப்படிங்கிற வேர்டு சொல்லக்கூடாது அப்படின்னா, அந்த ஐயோங்கிற அந்த வேர்டு வந்து யம தர்மராஜாவோட ஒய்ஃப் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அவங்களோட ஒய்ஃபோட பேர் தான் வந்து ஐயோ. அப்போ யம தர்மராஜாவுக்கு என்ன வரும், தன்னோட ஒய்ஃப் நேமை அந்த மூதாட்டி கூப்பிட்ட உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துச்சு. அதனால அந்த மூதாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா,
பாவக்கயிற்றை போட்டு மேலே இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியமோ இல்லை கெட்ட காரியமோ செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கிற அந்த வேர்ட்ஸை தான் உச்சரிக்கணும். நெகட்டிவ் வைபோடு இருக்கிற வேர்ட்ஸை உச்சரிக்கக்கூடாது. அது வந்து நமக்கு இன்னும் பெரும் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் வைபோடு இருக்கிற வேர்ட்ஸை உச்சரித்தோம் அப்படின்னா அது துன்பத்திலேருந்து கூட நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.